ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு தானுங்க செய்ய போகிறோம். அது வந்து இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இந்த மூணுத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துங்க வர மல்லி, வர மிளகாய், பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் சீரகம், மிளகு. சரிங்களா, இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. சரிங்களா, பொடி பண்ணிவிட்டுங்க நான் அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வழக்கம் போல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் வணக்கணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் நிறைய தொளிச்சு நிறைய போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி குழம்புங்கிறனால தக்காளி நிறைய போடணுங்க. சரிங்களா, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அளவுக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும், டிஃபன் ஊற்றுறதுக்கு. ஓகேங்களா, வெங்காயம் தக்காளிக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்குற அளவுக்கு ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டுங்க, தேங்காய் ஒரு 1/4 மூடிங்க, அதையும் சிரி வச்சுருக்குது 1/4 மூடி தேங்காய் போட்டு நல்லா ஆறரைக்கு விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி தாளிச்சிக்கலாங்க குழம்ப. சரிங்களா, எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுட்டுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், அப்புறம் 2 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சரிங்களா, போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. வணக்கிட்டு அப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். அரைச்ச வச்ச பேஸ்ட் நல்லா ஊற்றிட்டோம்னா உப்பு மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் பாக்கி கிடையாதுங்க. எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. சரிங்களா, பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. கெட்டியாக இருக்கும், உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி, உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் குழம்பு சூப்பராக கொதித்து இறக்குனிங்கன்னா அருமையான குழம்பு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூங்க.